வணக்கம் மாணவர்களே. வகுப்பு 10 அறிவியல் மதிப்பெண் 50 முதல் இடைப்பருவத் தேர்வு மாதிரி வினாத்தாள். மொத்தம் 50 மார்க்கு. பாடம் 1, 2, 7, 8, 1, 2 இயற்பியல், 7, 8 வேதியியல், 12, 13, 14, 15 உயிரியல். ரோம் லெட்டர் 1 சரியான விடையளி. 6 × 1 = 6. கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? அ பொருளின் எடை, ஆ கோளின் ஈர்ப்பு மையம், பொருளின் நிறை, ஆ மற்றும் ஆ. இதில் எது கரெக்டான ஆப்ஷனோ கொஸ்டின் நம்பர் எழுதி அந்த ஆப்ஷன் எழுதி அந்த ஆன்சரை எழுதணும். 2. ஒரு லென்ஸின் திறன் -4D எனில் அதன் குவிய தொலைவு ஆ 4 மீட்டர், ஆ -40 மீட்டர், -0.25 மீட்டர், -2.5 மீட்டர். 3. கீழ்கண்டவற்றுள் எது மூவணு மூலக்கூறு? ஆ குளுக்கோஸ், ஆ ஹீலியம், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன். அலுமினோ வெப்ப வினையில் அலுமினியத்தின் பங்கு ஆக்சிஜன் ஏற்றி, ஆக்சிஜன் ஒடுக்கி, ஹைட்ரஜன் ஏற்றி, சல்ஃபர் ஏற்றி. 5. அட்டையில் இடப்பெயர்ச்சி டேஷ் மூலம் நடைபெறுகிறது? முன் ஒட்டுறுப்பு, ஆ பக்க கால்கள், சீட்டாக்கள், தசைகளின் சுருக்கம் மற்றும் நீளுதல். 6. இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் டேஷ் கண் விழித்திரை, பெருமூளை புரணி, வளர்க்கரு, சுவாச எபிதீலியம். 2. சுருக்கமான விடையளி எவையேனும் 5 வினாக்களுக்கு. வினா எண் 13 கட்டாய வினா. வினா எண் 13 எப்பயுமே ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்பாங்க. மொத்தம் 5 கொஸ்டினை செலக்ட் பண்ணணும். அதில் 5வது கொஸ்டின் டெஃபினட்டாக 13வது கேள்வி இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு 4 கொஸ்டினை சூஸ் பண்ணிக்கலாம். எந்த கேள்வியை சூஸ் பண்ணுறோமோ அந்த கேள்வியோடைய நம்பர் எழுதணும். 7. கிரிக்கெட் விளையாட்டில் மேலிருந்து விழும் பந்தினை பிடிக்கும் பொழுது விளையாட்டு வீரர் தம் கையினை பின்னோக்கி இழுப்பது ஏன்? 8. நிறப்பிரிகை என்றால் என்ன? இந்த கேள்வி பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. 9. துரு என்பது என்ன? துரு உருவாவதன் சமன்பாட்டை தருக. இந்த கேள்வியும் ரிப்பீட்டடாக பப்ளிக் எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. சுவாச ஈவு என்றால் என்ன? 2024 மேலே 4 மார்க் கொஸ்டினாக வந்த கேள்வி. 11. மூளையை பாதுகாக்க உதவும் உறுப்புகள் யாவை? 12. RH காரணியை கண்டறிந்தவர் யார்? அது ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த கேள்வியும் ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாமில் தூரப்பார்வை குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட மனிதர் ஒருவரின் அண்மை புள்ளியானது 15 மீட்டர் தொலைவில் உள்ளது. அவருடைய பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுத்தப்பட வேண்டிய குவிலென்ஸின் குவிய தொலைவை கணக்கிடுக. இந்த கேள்வி பப்ளிக் எக்ஸாமில் வந்த கொஸ்டின். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரோம் லெட்டர் 3 சுருக்கமான விடையளி எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும். வினா எண் 20 கட்டாய வினா. வினா எண் 20 வேதியியலிருந்து வரும். 14. நிலைமம் என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? 2024 மே மாதம் பப்ளிக் எக்ஸாமில் வந்த கேள்வி. ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை விளக்குக. இந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. இந்த கேள்வி பப்ளிக் எக்ஸாம் 2024 வந்தது. இலையிடை திசு அல்லது மீசோஃபில் பற்றி குறிப்பு வரைக. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மலரும் தாவரங்களில் காணப்படும் 3 வகையான திசு தொகுப்புகளை குறிப்பிடுக. இந்த கேள்வியும் பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக வரக்கூடியது. நீராவி போக்கு என்றால் என்ன? அதன் முக்கியத்துவத்தை தருக. 19. நியூரானின் வகைகள் யாவை? அவை எங்கு அமைந்துள்ளன? பப்ளிக் எக்ஸாமில் வந்த கேள்வி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 20. ஏ என்பது வெள்ளியின் வெண்மை கொண்ட உலோகம். ஆனது ஓட்டுவுடன் 800 டிகிரி செல்சியஸில் வினைபுரிந்து பியை உருவாக்கும். ஏயின் உலோகக் கலவை விமானத்தின் பாகங்கள் செய்ய பயன்படும். ஏ மற்றும் பி என்ன? இந்த கேள்வி கம்பல்சரி கொஸ்டின். இந்த கேள்வியை 20வது கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு மீதி 4 கேள்வியை சூஸ் பண்ணிக்கலாம். எந்த கேள்வியும் எழுதலாம். ஒரு கேள்விக்கும் 4 மதிப்பெண். ரோம் லெட்டர் 4 விரிவான விடையளி எவையேனும் 2. 2 × 7 = 14. விசையின் சமன்பாட்டை நியூட்டன் 2ஆம் விதி மூலம் தருவி. இது ஒரு பப்ளிக் எக்ஸாமில் வந்தது. 2ஆம் விதி எழுதிட்டு அந்த சமன்பாடை எழுதணும். எழுதிட்டு F = ma அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். 22. கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பப்ளிக் எக்ஸாமில் வந்தது. 23. உலோக அரிமானம் என்றால் என்ன? அதனை தடுக்கும் முறைகள் யாவை? இந்த கேள்வி புக்கின்லேருந்து வரலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 24. தமனிகளுக்கும் சிரைகளுக்கும் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு
வேறுபடுகின்றன? பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கேள்வி. 4 மார்க் கொஸ்டினில் வந்தது. இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக. இந்த கேள்வி ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன் எல்லா ரிவிஷன்லேயும் இந்த கேள்வி கட்டாயம் வரும். ஆல் த பெஸ்ட்.